இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதில் 16, 17, 18 இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிப்போம். அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளின் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளின் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நமக்கு குறிப்பிடுகிறார். அதாவது நல்ல மரம் என்ன பண்ணும்? நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் என்ன கனிகளை கொடுக்கும்? நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்டு போன மரம், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். அப்படித்தானே? இப்போ எக்ஸாம்பிள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற இந்த மாமரம் இருக்குங்களே, இந்த மாமரம் என்ன பழத்தை தான் தரும்? மாம்பழத்தை மாத்திரம்தான் தரும். அதுக்கு பதிலா மாமரம் ஈச்சங்காய் காய்க்குமா? காய்க்காது. ஏன்? அந்தந்த கனி, அந்தந்த மரம் அந்தந்த கனியை தான் கொடுக்கும். இந்த வார்த்தையில இருந்து தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், நாம் கூட நம்ம என்ன பண்ணணும்? நல்ல மரம். நம்மள யாரு? நல்ல மரம். அப்போ நம்ம கிட்ட இருந்து ஒரு கனி கிடைக்கணும் அப்படின்னா என்ன கனி? அன்பு என்ற கனி கிடைக்கணும், நம்பிக்கை என்ற கனி கிடைக்கணும், விசுவாசம் என்ற கனி கிடைக்கணும். அல்லேலூயா. இந்த கனிகளை தான் ஆண்டவர் கேட்கிறார். உங்ககிட்ட இருந்து ஒரு கீழ்ப்படியாம இருக்கிற கனியை ஆண்டவர் பார்த்தான்னு, ஐயோ இந்த மரத்தை நான் என்ன மரமா உண்டாக்கினேன்? நல்ல மரமா தானே உண்டாக்கினேன். அப்ப நல்ல கனிகளை மாத்திரம் தானே தரணும். ஆனா இந்த மரம் என்ன பண்ணுது? கீழ்ப்படியாம இருக்கிற கனியை கொடுக்குதேன்னு அவர் வேதனைப்படுகிறார். வேதம் குறிப்பிடுகிறது, மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அப்பனா ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? செம்மையானவனாக, நல்லவனாக உண்டாக்கினார். ஆனா நீ தேவனுக்கு உகந்த கனிகளை கொடுக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படியாம இருக்கிற கனியை நம்ம கொடுக்கிறோமா, அல்லது விசுவாசம் இல்லாத கனிகளை கொடுக்கிறோமா? ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்ற கனியை எதிர்பார்க்கிறார். அன்பு என்ற கனியை எதிர்பார்க்கிறார். உதவி செய்கின்ற கரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறியா? அந்த நல்ல குணம் உங்ககிட்ட இருக்குதா? அந்த கனியை தான் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த கனியெல்லாம் கொடுக்காம நம்ம என்ன பண்றோம்? அந்த நல்ல கனிகளெல்லாம் கொடுக்காம நம்ம என்ன பண்றோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாத கனிகளை கொடுக்கிறோம். சண்டை போடுறது, ஒருத்தர் மேல பழி போடுறது, ஒருத்தர் மேல அநியாயமா பேசுறது, பொய் பேசுவது, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமோ அந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? கனியா கொடுக்கிறோம். இதுதான் தேவன், ஐயோ என்னுடைய மரம் அல்லவா, இது என்னுடைய செடி அல்லவா, நான் நட்டி வச்ச செடி அல்லவா, இந்த செடி நல்ல கனிகளை கொடுக்கின்றது நானே நம்பினேனே. ஆனா இந்த மரம் என்ன பண்ணுது? என் நம்பிக்கைக்குரிய மரமா இல்லையே அப்படின்ட்டு வேதனைப்படுறார். நீங்க சொல்லுங்களேன், நான் நல்ல கனிகளை கொடுப்பேன், ஆண்டவர் என்ன நல்ல மரமாய் உண்டாக்கினாரு,
சொல்லுங்க, நானே நல்ல கனிகளை கொடுப்பேன். தேவன் என்ற நல்ல மரமா உண்டாக்கினார். தேவன் விரும்புகிற அன்பு என்ற கனியை நான் கொடுப்பேன். சந்தோஷம் என்ற கனியை கொடுப்பேன். தேவன் விரும்புகிறது ஆவின் கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இப்பேற்பட்ட கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கனிகளை நீ கொடுக்கணும். இந்த கனிகளிலே முதன்மையான கனி எது? அன்பு என்ற கனி. அந்த அன்பு இருந்தா நீங்க ஒருத்தர் செய்த ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா பாவம் செய்தா கூட சரி, அன்பு என்ற கனி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பீங்க. இனி நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு விரோதமா நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். ஏன்? நான் உன்னுடைய பாவத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சுட்டேன். எத்தனை பேர் சொல்வீங்க, தேவன் தருகிற, தேவன் விரும்புகிற கனியை நான் தருவேன், தேவன் விரும்புகிற கனியை நான் தருவேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆண்டவர் விரும்புகிற கனி உங்க உள்ளத்துல இருக்குதா? அன்பு என்ற ஒரு கனி இருக்குதா? சந்தோஷம் என்ற கனி இருக்குதா? இச்சையடக்கம் என்ற கனி இருக்குதா? நம்பிக்கை என்ற கனி இருக்குதா? அப்படி என்றா உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எல்லாம் கண்கள் மூடுங்க, கண்கள் மூடுங்க, கண்கள் மூடுங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த காலை வேளையில் ரதவே உம்மை துதிக்கும்படி நீங்க பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்கள் எதிர்பார்க்கின்ற கனி எங்கள் உள்ளத்திலே காணப்பட கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, அன்பு என்ற கனி எங்கள் உள்ளத்துல இருக்கணும் ராஜாவே. அப்பா, சந்தோஷம் என்ற கனி இருக்கணும், சமாதானம் என்ற கனி இருக்கணும், நீடிய பொறுமை என்ற கனி இருக்கணும். அப்பா, நீங்கள் விரும்புகின்ற எல்லா கனிகளும் ராஜாவே நான் கனி கொடுக்கணும் ராஜாவே. அப்பா, நாங்கள் கனி கொடுக்கணும். அப்பா, நாங்க நல்ல மரமா இருக்கணும் ராஜாவே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நல்ல மரமா இருக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். அப்படி நீங்க செய்தபடியா நன்றி செலுத்துகிறோம். சகலத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பமும் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.